போன மாசம் நானும் சம்பளம் வாங்கினேன், மோனிஷா பொண்ணுக்கு கம்பளை வாங்கினேன், 3 கல்லு வச்ச மூக்குத்தி வாங்கினேன், மீதி பணத்துல ஜாக்கெட்டு வாங்கினேன், பக்கத்து வீட்டுல தண்டல் வாங்கினேன், மெரினா பீச்சில் சுண்டல் வாங்கினேன், பத்தாத கோரைக்கு வட்டிக்கு வாங்கினேன், மோனிஷா கூட நான் வெட்டியா சுத்துனேன், மூஞ்சிக்கு பூசிட ஃபேர் அண்ட் லவ்லி, தொல்லை பண்ணா என்ன வாங்க சொல்லி, வாவுசி நகரு கொஞ்சம் தள்ளி வாங்கி தந்த நல்ல ஜாதி மல்லி, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஸ்லிப்பரு கேட்கும், எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏமாத்த பார்க்கும், பொண்ணுங்க மேல நீ வைக்காத ஏக்கம், வச்சாக்க போயிடும் உன்னோட தூக்கம், என்னட்டம் ஆயிடாத. அண்ணே ஒரு நிமிஷம், இத்தனை வாங்கின நீ இத வாங்க எங்க கடை வாங்கின? கந்து வட்டி கோவிந்தன்ட்ட 10 வட்டிக்கு வாங்கியிருக்கேன். வாங்கினதெல்லாம் சரி, திரும்பி கட்டுவியா? நான் கடனை கட்டுறேன் இல்ல கடன் கொடுத்தவன் தங்கச்சியை கட்டுறேன், அது எதுக்குமா உனக்கு? ஐயா, டாக்டர் ஆகணும்னா மெடிசனை பத்தி தெரிஞ்சுக்கணும், லாயர் ஆகணும்னா சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு பொண்ணுக்கு லவ்வர் ஆகணும்னா நாங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? முதல்ல அவ ஊர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ எந்த காலேஜ்ல படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும், எந்த ஸ்டாப்ல பஸ் ஏறுறான்னு தெரிஞ்சுக்கணும், எந்த ஸ்டாப்ல பஸ்ல இருந்து இறங்குறான்னு தெரிஞ்சுக்கணும், அவ எங்க தனியா வருவான்னு தெரிஞ்சுக்கணும், எந்த கடையில ரீசார்ஜ் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கணும். இத்தனையும் தெரிஞ்ச எனக்கு அவளுக்கு 4 அண்ணங்க இருக்காங்கன்றது மட்டும் தெரியாமையே போச்சியா. என்னைக்கு அவங்க என் மேல கைய வச்சாங்களோ அன்னைக்கே என் லவ் சக்சஸ் தான். ராம் ராம் சினிமாவுக்கு வான்னா அவ கூட போகணும்னா குறைஞ்சது 3000 ரூபா இல்லாம என்னால வெளியே போக முடியாது. எனக்கு யார தெரியும், வேற வழி இல்லை. எதுனாலும் எங்க அப்பாட்ட தான் போய் கேட்கறது. இருக்க பீஸை பூரா வாங்கிட்டேன், இனி எந்த பீஸை வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. என்ன பீஸ் வாங்குறதுன்னு யோசிச்சேன். அப்பா அரியர்னு ஒரு மேற்படிப்புப்பா. அரியர்னு ஒரு மேற்படிப்பு உங்க புள்ள படிக்க போறேன், ஒரு 5000 ரூபா இருந்தா கிடைக்குமா அப்படின்னு. அவர் பாவம் அப்பாவி மனுஷன் கையில் இருந்த மோதிரத்தை கலட்டி கொண்டு போய் வச்சு, மகனே இந்தா படி மகனேன்னாரு. போகும்போது ஒரு வார்த்தை சொல்லாரியா, அதுதான் என் மனசு ரொம்ப காயப்படுத்திடுச்சு. இந்த படிப்பை ஃபெயிலாகாம படிப்பான்னாரு.